வணக்கம் நண்பர்களே. நான் அவங்க செஞ்சதை எப்போவுமே மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இந்த வார்த்தையை நம்ம பலமுறை கேட்டிருப்போம். ஆனால் மன்னிக்காமல நம்ம இருந்தோன்னு வைங்க, அது யாரை அதிகமாக கஷ்டப்படுத்துக்குது? அது அவங்கள தானா இல்லது நம்மளையா? அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். நான் டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மன்னிப்பது அப்படின்னா என்ன? அதாவது மன்னிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நடந்ததையும் நடந்தவற்றையும் மறப்பதனால மட்டும் இல்லை. அதாவது நாம் வழியிலிருந்து நம்மளையே விடுவிச்சுக்கிறது தான் அது. இதில் செகண்ட் ஒன் கேட்டிங்கன்னா, ஏன் நம்மளால மன்னிக்கவே முடியறதில்ல? அதாவது அதில் நம்ம எமோஷ்னல் பிளான், அதாவது நம்மளுக்கு அவங்கனால ஒரு காயம் ஆழமாக நம்மளுக்குள்ளேயே இருந்துரும். அது நம்ம மனசை வச்சு எப்பவுமே அது அழியவே அழியாது. அது மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஈகோ, அதாவது நான் ஏன் முதல்ல மன்னிப்பு கேட்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை அதில் மன்னிப்பை கேட்கவே விடாது. இதில் நீங்கள் மீண்டும் நம்ம காயப்படுவோங்கிற ஒரு பயம், மன்னித்தா நம்ம மீண்டும் அதே தவறு தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதனால கூட இது நடந்துருது. இதில் தேர்ட் ஒன் கேட்டிங்கன்னா, அதாவது சைக்காலஜி அப்படி என்ன இதில் சொல்லுது? அதாவது கோபத்தை நீண்ட நாட்கள் நம்ம மனசுலயே வச்சுட்டு இருந்தோம்னு வைங்க, அது நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது. அதை நம்மளை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே வச்சுக்காம அவங்கள நீங்கள் மறந்து மன்னிச்சு விட்டுருங்க. அது உங்களுக்கும் நல்லது தான். அது அவங்கள மன்னிச்சு விடுறதுனால உங்களுக்கும் அது நல்ல விஷயம்தான், நல்லதாக தான் நடக்கும். உங்கள் மனசுக்குள்ளே அந்த மன்னிக்காமல் நீங்கள் இருந்தே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நைட்டு சரியாக தூக்கமும் வராது, தூக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களோட பிளட் ப்ரெஷர் தேவையில்லாமல் ஏறிக்கிட்டு இருக்கும். உங்களுக்குள்ளேயே ஒரு அனெக்சிட்டி அதிகரிச்சுட்டே இருக்கும். இதில் ஃபோர்த் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் அப்புறம் ட்ரஸ்ட். இது ரெண்டுமே ஏன்? அதாவது மன்னிப்பது மீண்டும் நாம் நம்புறதுக்காக மட்டும் அது கிடையவே கிடையாது. நீங்கள் மன்னிக்கலாம், ஆனால் ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் வச்சு அவங்கள நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். அதனால தான் ஃபர்கிவ்னஸும் ட்ரஸ்ட்டும் வேறைன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபிஃப்த் ஒன் கேட்டிங்கன்னா, எப்படி நாம் மன்னிக்கிறது? அதாவது நீங்கள் நடந்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கணும். அதே மாதிரி உங்களோட உணர்வுகளை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் மன்னிச்சு பழகுங்க. வாழ்க்கையை முன்னோக்கி நீங்கள் நகர்த்தி கொண்டு போயிட்டுருங்க. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாமல் அடுத்தடுத்துன்னு பாஸ் ஆகி வந்துட்டே இருங்க. இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மன்னிப்பது மற்றவங்களுக்கு கொடுக்குற பரிசு கிடையாது. அது உங்களுக்கு நீங்களே கொடுக்குற மன அமைதி தான். அது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பரிசு மாதிரி தான் அந்த மன அமைதி. அது இருந்துட்டால் நம்ம எதை வேணால் சாதிச்சிடலாம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.